Class 11, Chapter 12, Final Account, Exercise Sum Number 11. Prepare trading and profit and loss account in the books of Ramasundari for the year ended 31st December 2017 and balance sheet as on the date from the following information. இந்த சம்ல நமக்கு trading, profit and loss account அப்புறம் balance sheet ஓகேவா மூணுமே போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங்க்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஒரே ஃபார்மட் தான் ஓகேவா. பேலன்ஸ் ஷீட்டுக்கு மட்டும் தான் வேற ஃபார்மட். ஸோ ட்ரேடிங்க்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஒரே ஃபார்மட்டை எழுதிக்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ராமசுந்தரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31/12/2017. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இது நமக்கு டெபிட் சைடு, அது நமக்கு கிரெடிட் சைடு. ஃபார்மட் எழுதிட்டு அடுத்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் என்னென்ன அக்கௌண்ட்ல வரும்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் நான் சொல்லியிருக்கேன். ட்ரேடிங் அக்கௌண்டோட ஃபார்மட் படி நம்ம ஃபர்ஸ்ட் போடுறது ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ இது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். அடுத்து வேஜஸ்னா கூலி பே பண்றது. இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல நம்மளுக்கு பல்கா கூட்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வருவாங்கல்ல மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, அப்ப அவங்களுக்கு பே பண்றது. ஸோ இதுவும் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதால ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். க்ளோசிங் ஸ்டாக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும் ஓகேவா. நம்ம சேல்ஸ் போட்டுட்டு அடுத்தது பை க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுற மாதிரி பேலன்ஸ் ஷீட்லயும் அசெட்ல போடுவோம் ஓகேவா. பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ல ஸ்டாக் போடுவோம். அந்த ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் போடக்கூடாது, க்ளோசிங் ஸ்டாக்கை மட்டும் தான் போடணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு ரெண்டு இடத்துல வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் கிரெடிட் சைட்ல வரும், பேலன்ஸ் ஷீட்லயும் அசெட்ல வரும். அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஓகேவா. டிஸ்கவுண்ட் நம்ம எப்ப ரிசீவ் பண்ணுவோம், நம்ம கூட்ஸை சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டை ரிசீவ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலவுட், எந்த இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தாலும் நமக்கு அது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் வரும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்றது நமக்கு இன்கம், நம்ம தான் ரிசீவ் பண்ணிருக்கோம். ஸோ ரிசீவ் பண்றது நமக்கு இன்கம் அப்படின்றதால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். மிஷினரினா என்னது, மிஷின்னா ஒரு அசெட். நமக்கு அசெட் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல வரும். கிரெடிட்டார்ஸ் அப்படின்றவங்க நம்ம அவங்களுக்கு கேஷ் பே பண்ணணும் ஓகேவா. அப்ப நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு கடங்காரங்க. ஸோ கடங்காரங்க எல்லாம் லயபிலிட்டி சைட்ல வருவாங்க. அடுத்து சேல்ஸ் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். பர்ச்சேஸும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். சேலரினா சேலரி பே பண்ணிருக்கோம்னு அர்த்தம். சேலரி பே பண்றது எக்ஸ்பென்சஸ் ஓகேவா. இதெல்லாம் ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். கேபிட்டல் நம்ம எங்க போடுவோம், நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மட் படி கேபிட்டல் லயபிலிட்டி சைட்ல போடுவோம். கேபிட்டல் கூட நமக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சா ஆட் பண்ணுவோம், நெட் லாஸ் கிடைச்சா மைனஸ் பண்ணுவோம். கேபிட்டல் நமக்கு லயபிலிட்டி சைட்ல வரும். கேஷ் அட் பேங்க்ல இருக்க கேஷ் நமக்கு என்னது, சொத்து, அசெட். அப்ப அசெட் சைடு, பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடு வரும். இப்ப இதை வச்சு சம் போட்டுடலாம். ட்ரேடிங் அக்கௌண்டோட ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம். டெபிட் சைட்ல 2 ஓப்பனிங் ஸ்டாக் 2500. அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் போட்டதுமே பர்ச்சேஸ் போட்டுருங்க. பர்ச்சேஸ் போட்டுட்டு மற்றதெல்லாம் போடலாம்னு சொல்லியிருக்கேன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. ஸோ பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க 3300. பர்ச்சேஸ்ல நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எல்லாம் கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ டைரக்டா பர்ச்சேஸ் நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுடலாம். டு பர்ச்சேஸ் 3300. அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் போட்டாச்சு. வேஜஸ் ஓகேவா. வேஜஸ் நமக்கு எக்ஸ்பென்சஸ். வேஜஸ்னா இந்த மாதிரி கூலி மாதிரி பே பண்றது சொல்லிருக்கேன். எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடும். 2 வேஜஸ் 2700. ஓப்பனிங் ஸ்டாக்கும் வேஜஸும் போட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ல வைஸ் லைனா வந்தோம்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக் போடுறதுக்கு முன்னாடி சேல்ஸ் போட்டுடணும். சேல்ஸ் போட்டுட்டு தான் லாஸ்டா க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம் ஓகேவா. பர்ச்சேஸும் நம்ம போட்டாச்சு. ஸோ சேல்ஸ கிரெடிட் சைட்ல போட்டுடலாம். சேல்ஸ் போடும்போது நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் கிடையாது. அப்ப சேல்ஸ் டைரக்டா அவுட்டர் காலம்ல பை சேல்ஸ் 7000. அடுத்து லாஸ்டா நம்ம க்ளோசிங் ஸ்டாக் போட்டுடலாம். க்ளோசிங் ஸ்டாக் 4000. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பாருங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார்மட் படி டிஃபால்ட்டா நம்ம என்னெல்லாம் போடணும்னா ஓப்பனிங் ஸ்டாக் போடுவோம், பர்ச்சேஸ் போடுவோம், சேல்ஸ் போடுவோம், க்ளோசிங் ஸ்டாக் போடுவோம். ஸோ இது நாலுமே நம்ம டிஃபால்ட்டா போடுவோம். அதுக்கு அடுத்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட வேண்டிய எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாங்கன்னா டெபிட் சைட்ல போட்டுக்கும். ஸோ ஒருவேளை நமக்கு அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா
இந்த ஃபார்மட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ்க்கு பதிலாக அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ் கொடுத்தாங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் எல்லாம் போடக்கூடாது, கொஸ்டின்ல கொடுத்தாலும் போடக்கூடாது. ஸோ இந்த சம்ல கொடுக்கல, சரி கொடுக்காத வரைக்கும் இப்படிதான் நமக்கு ஃபார்மட் போடணும். இதுல நம்ம மார்க் பண்ணது எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னென்ன போடணும்னு மார்க் பண்ணமோ போட்டாச்சு. இப்ப பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரெண்டு சைடையும் கம்பேர் பண்ணும்போது கிரெடிட் சைட்ல தான் அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கு, 11,000 இருக்கு. ஸோ அதை டோட்டல் பண்ணி 11,000 இங்க கீழே போட்டிருக்கேன். அதையே டோட்டல் பண்ணி இந்த டெபிட் சைட்லயும் கொண்டு வந்திருக்கேன். இங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ இதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு இந்த 11,000ல இருந்து நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்க இருக்க அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணா 8,500 வரும். 11,000ல 8,500 லெஸ் பண்ணா 2,500. ஓகேவா? நமக்கு இந்த 2,500 டெபிட் சைட்ல கிடைச்சிருக்கிறதால இது நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். டெபிட் சைட்ல நமக்கு பேலன்ஸ் வந்தா அது கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லணும். கிரெடிட் சைட்னா லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிராக்கெட்ல டிரான்ஸ்ஃபர் டு PNL அக்கௌண்ட் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஏன்னா இந்த அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு தனியா ஃபார்மட் எழுத வேண்டாம், ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்மட் அப்படின்றதால ஹெட்டிங்கும் நான் காமனா போட்டாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும்னா நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் தேவை. கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சா கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை கிரெடிட் சைட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். By gross profit transfer from trading account 2,500. அடுத்து கொஸ்டின்ல என்னென்ன மார்க் பண்ணி வச்சிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கிறது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ் நமக்கு இன்கம்லாம் நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். பை டிஸ்கவுண்ட் ரிசீவ் 2,500. அடுத்து சேலரி. சேலரி நமக்கு 2,600. சேலரி கொடுத்தா சேலரி பே பண்ணிருக்கோம், ரிசீவ் பண்ணல. ஓகேவா? ரிசீவ் பண்ணா ரிசீவ்டுன்னு கொடுப்பாங்க. நம்ம பே பண்ணா மட்டும் தான் ரெண்ட், சேலரி அந்த நேம் மட்டும் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட்னு கொடுத்தா கூட டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம், ரிசீவ் பண்ணது கிடையாது. ரிசீவ்டுனா பக்கத்துல ரிசீவ்டுன்னு கொடுப்பாங்க. இப்ப சேலரியும் பே பண்ணிருக்கோம், அப்ப எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைட்ல நம்மளுக்கு கொஸ்டின்ல வெறும் 2 ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல போடுறதுக்கு. ரெண்டுமே நம்ம போட்டாச்சு. இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம ரெண்டு சைடையும் கம்பேர் பண்ணோம்னா இங்க 2,500, இங்க 2,500, 5,000 இருக்கு. இங்க வெறும் 2,600 தான் இருக்கு. 5,000 நம்ம டோட்டல் பண்ணி இந்த டெபிட் சைட்ல கொண்டு வரும். இங்க இருக்க அமௌண்ட் 2,600. 2,600 5,000ல லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற பேலன்ஸ் 2,400. பேலன்ஸ் நமக்கு டெபிட் சைடு கிடைச்சதால அது நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட்டை கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட்டை நெட் ப்ராஃபிட் சொல்லுவோம். ஸோ டு நெட் ப்ராஃபிட்னு எழுதியிருக்கேன். பிராக்கெட்ல டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எப்படி இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதே மாதிரி இதுக்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுவோம். பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டலோட இந்த நெட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மட் போட்டாச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அடுத்து பேலன்ஸ் ஷீட் as on 31/12/2017. இந்த சைடு நமக்கு லயபிலிட்டி சைடு, இந்த சைடு அசெட் சைடு. லயபிலிட்டிஸ் அமௌண்ட்னு போட்டிருக்கேன், அசெட் அமௌண்ட்னு போட்டிருக்கேன். டெபிட் கிரெடிட்லாம் இங்க போடக்கூடாது. ஓகேவா? ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் தான் டெபிட் கிரெடிட் போடணும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஒரே ஃபார்மட் தான். அதனால நான் ஃபார்மட்டை மேல காமனா போட்டுட்டு அப்படியே கண்டினியூவா போட்டிருக்கேன். பேலன்ஸ் ஷீட்டுக்கு வேற ஃபார்மட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு லயபிலிட்டி அசெட்னு சொல்லிட்டு தனியா எழுதிக்கணும். இது மொத்தமாவே நமக்கு ஒரே சம். அதனால நடுவில் லைன் எல்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, லைன் விட தேவையில்ல, அப்படியே கண்டினியூவா நம்ம போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் போட்டுடணும். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் போட ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் போடணும். கேபிட்டல் நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 52,000. ஸோ இதை நம்ம போட போறோம், டிக் பண்ணி. கேபிட்டல் 52,000. கேபிட்டல் ஏன் நான் இன்னர் காலம் போட்டிருக்கேன்னா இந்த நெட் ப்ராஃபிட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கண்டுபிடிச்சோம்ல அதை கேபிட்டலோட ஆட் பண்ணிக்குவோம். ஏன் ஆட் பண்ணும்? நெட் ப்ராஃபிட் கிடைச்சா ஆட் பண்ணணும், நெட் லாஸ் கிடைச்சா அதை மைனஸ் பண்ணிக்கணும். நெட் ப்ராஃபிட் 2,400.
ஆட் பண்ணி 54,400 போட்டு அடுத்து கொஸ்டின் வைஸா நம்ம லைனா செக் பண்ணிட்டு வந்தோம்னா மிஷினரி நமக்கு அசெட் சைடுல போடணும். ஸோ அசெட் சைடுல மிஷினரி 52,000 போடணும். அசெட் சைடுல மிஷினரி 52,000. அடுத்து கிரெடிட்டார்ஸ் நமக்கு லயபிலிட்டியை நம்ம கிரெடிட்டாரை நம்ம லயபிலிட்டி சைடுல 8,000 போடணும். கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி சைடுல 8,000 போட்டிருக்கோம். அடுத்து கேபிட்டல். ஓகேவா, கேபிட்டல் நம்ம போட்டாச்சு. பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட் படி ஃபர்ஸ்ட் கேபிட்டல் போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். கேஷ் அட் பேங்க் போடணும். கேஷ் அட் பேங்க் நமக்கு அசெட். ஸோ அசெட் கேஷ் அட் பேங்க் 6,400 போட்டிருக்கேன். பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா நமக்கு டெபிட் சைட் ஃபார்மட் படி 2, இந்த சைட் ஃபார்மட் படி பீன்லாம் போடக்கூடாது. ஓகேவா, நம்ம இங்க டெபிட் கிரெடிட்னே போடக்கூடாது. டெபிட் கிரெடிட்னு எந்த ஃபார்மட்ல போடுறோமோ அதுல மட்டும்தான் 2 பை போடணும். மற்றபடி இதுக்கெல்லாம் அப்படியே டைரக்டாவே அந்த ஐட்டமோட நேம் எழுதுனா போதும். ஸோ இப்போ கொஸ்டின்ல இருக்கிறது எல்லாமே போட்டாச்சு. போட்டதும் லாஸ்டா நம்ம அசெட்ல க்ளோசிங் ஸ்டாக் போடணும். க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் வரும், லாஸ்டா அசெட்லயும் போடணும். க்ளோசிங் ஸ்டாக் போடுறத மறக்க கூடாது. லாஸ்டா நம்ம க்ளோசிங் ஸ்டாக் போட்டு சம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த ரெண்டு சைடையும் டோட்டல் பண்ணிட்டோம் 62,400. பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் ரெண்டு சைடுமே நமக்கு அமௌண்ட் பேலன்ஸா வரணும்.